இப்போ உங்க முன்னாடி 3 டோர்ஸ் இருக்கு. அதுல ஒரு டோர் பின்னாடி 1 கோடி ரூபாய் காசு இருக்கு, மீதி 2 டோர்ஸ் பின்னாடி ஆட்டுக்குட்டி இருக்கு. எந்த டோர் பின்னாடி ஆட்டுக்குட்டி இருக்குது, எந்த டோர் பின்னாடி காசு இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட இது 3ல ஏதோ ஒரு டோரை சூஸ் பண்ண சொல்லி நான் கேட்கறேன். நீங்க வந்துட்டு அதுல ரேண்டமா ஒரு டோரை சூஸ் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு ஏ சூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க. நான் அந்த ஏ டோர் உங்ககிட்ட ஓபன் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி பி டோர் ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி நின்னுட்டு இருக்குது. சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருது பிக்கு பின்னாடி கண்டிப்பா காசு கிடையாது, எதர் ஏல காசு இருக்கணும் இல்லாட்டி சில காசு இருக்கணும். அந்த டைம்ல நான் உங்ககிட்ட உங்க ஆப்ஷனை நீங்க அப்படியே வச்சுக்கிறீங்களா இல்ல சிக்கு சேஞ்ச் பண்றீங்களான்னு கேக்குறேன். நம்மள மோஸ்ட் பீப்பிள் என்ன நினைப்போம், ஏ இருந்தாலும் சி இருந்தாலும் ஈக்குவல் சான்ஸ் தானே, நம்ம மாத்தினாலும் மாத்தாட்டி ஒண்ணுதான் நினைப்போம். பட் மான்டி ஹால் ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க உங்க ஆப்ஷனை சேஞ்ச் பண்றது மூலமா நீங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸை வந்துட்டு டபுள் ஆக்குறீங்களாமா. என்னடா சொல்ற, அது எப்படின்னு தானே கேக்குறீங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏ டோரை சூஸ் பண்ணும்போது உங்களோட வின்னிங் சான்ஸ் வந்துட்டு 1/3, ஆனா லூசிங் சான்ஸ் 2/3. அண்ட் நான் அந்த டோரை ஓபன் பண்ணும்போது மீதி இருந்த 2 டோர்ஸ்ல எதுல கோட் இருக்குமோ அதை நான் கரெக்டா ஓபன் பண்ணேன். இந்த 2 ப்ராபபிலிட்டியும் ஒன்னா கலந்து நீங்க அந்த இடத்துல அதே டோர்ல ஸ்டே பண்றதுக்கு பதிலா இன்னொரு டோருக்கு மாத்துறது மூலமா உங்களோட வின்னிங் சான்ஸ் அதிகப்படுத்துறீங்க. சோ எப்பாச்சும் இந்த மாதிரி சூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஸ்விட்ச் பண்றது பெட்டர். கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நம்ப முடியாத மாதிரி இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்களே அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். 3 பேப்பர் எடுத்துட்டு 1ல மட்டும் எங்க பேர் எழுதிட்டோம். அதுக்குள்ள ரேண்டமா சூஸ் பண்ணி நம்மளோட ஆப்ஷனை மாத்துறப்போ நம்மளோட வின்னிங் சான்சஸ் அதிகமாகுது. உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.